நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு நிமிடம் ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உன்னுடைய பரிசுத்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீ தொடர்ந்து பேசி வருகிறீர். எங்களை பேசி எங்களை உயிர்ப்பித்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். உடைய வார்த்தையின் ஆண்டவரை வெளிச்சம் எல்லாருக்குள்ளும் கடந்து வந்து எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி சேவக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது ஆண்டுடைய கிருபையே என்று சொல்லி ஆண்டுடைய கிருபையை உணர்ந்த எல்லாரும் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அடிக்கடி சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கிறது உண்டு, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது உண்டு. நம்ம ஆண்டவரை நான் நிர்மூலமாகலை, நான் என் குடும்பம் இன்னைக்கு அழிந்து போகாமல் இருக்குன்னா அவனுடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் என்று சொல்லி அவருடைய கிருபையை ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய இரக்கத்தை அனுபவித்த நம்ம ஒவ்வொருவரும் சொல்லி கொள்ளுகிற ஒரு வார்த்தை தான். இன்றைக்கி அந்த கர்த்தருடைய கிருபையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி இந்த புலம்பல், அவருடைய புலம்பலான ஒரு புலம்பி சொல்லுகிற ஒரு வார்த்தையில் தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, ஆண்டருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அப்படின்னா என்ன? ஆண்டருடைய கோபத்தின் தண்டனையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் பாதிக்கப்பட்டது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் வந்த சிறுமை, அவங்க வாழ்க்கையில் வந்த கண்ணீர் வேதனை, இதை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி சொல்லுகிறார். ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எவ்வளவோ கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது, ஆனால் ஜனங்கள் அதற்கு செவி கொடுக்கவே இல்லை. அந்த ராஜாவும் செவி கொடுக்கலை, ஜனங்களும் செவி கொடுக்கலை. அதனால் ஆண்டவர் அவர்களை பாபிலோன் ராஜாவின் கையில் அவங்கள ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் யூதர்களை சிறைப்பிடித்து அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய தேவாலயம் எல்லாம் இடித்து நொறுக்கப்பட்டு அவங்க ஒரு அடிமையாய் அடுத்த தேசத்துக்கு அவங்க அந்த ஜனங்கள் போகிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்த சூழ்நிலை இன்றைக்கி தலைகீழாக மாறிடுச்சின்னு அதை பார்த்த எரேமியா தீர்க்கதரிசி தான் இந்த புலம்பலை எழுதுகிறார். எழுதும் போது சொல்கிறாரு, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இவ்வளவுலாம் தேவனுடைய கோபமும் அவருடைய தண்டனையும் அவருடைய ஜனங்கள் மேல் வந்தாலும் கூட நாம் இன்னும் அழிந்து போகாமல் இருக்கோம்னா இன்னும் தேவ கிருபை, தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்கிறார். இதே சூழ்நிலையில தான் நம்மளும் கூட இன்னைக்கு இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இன்னைக்கு முழு உலகத்திலும் ஜனங்களுடைய பாவம் பெருகி விட்டதுனாலே தேவனுடைய கோபத்தின் தண்டனையாக எத்தனையோ இடங்களிலே நிறைய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் கடைசி கால அழிவுகள் என்று சரி மனிதர்கள் மூலமாய் உண்டாகிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் தேவனுடைய கோபத்தின் தண்டனையாக சில இடங்களிலே அழிவுகள் உண்டாகிறதையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பாவம் ஒரு பக்கம் பெருகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அக்கிரமம் பெருகி போகும் கடைசி நாளிலே, அன்பு தணிந்து போகும்னு சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னும் நாமும் நம்முடைய குடும்பமும் நிர்மூலமாகாமல் அழிந்து போகாமல் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை தான். நம்ம இது போல ஒரு சூழ்நிலையை இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்.
ஆனால் இன்னும் கூட கடைசி காலத்தின் அழிவுகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். கடைசி காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த முத்திரைகளெல்லாம் உடைக்கப்பட்டு இன்னும் அழிவுகள் அடுத்தடுத்து நிறைய காரியங்கள் உண்டாகும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாம் அழிந்து போகாமல் இருக்கணும்னா, தேவ கிருபை நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், தேவனுடைய இரக்கம் நம்ம மேலேயும் நம்ம குடும்பத்தின் மேலேயும் இருக்கணும்னா, அந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும், அதை எப்படி நம்ம காத்து கொள்ளணும், அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. அப்போ அவர் தீர்க்கதரிசி எழுதுகிறார், அந்த அவருடைய கிருபை காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆணுடைய கிருபை என்பது நமக்கு, அதாவது தகுதியற்ற நமக்கு கொடுக்குற ஒரு ஈவு. ஆணுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு எல்லாம் சேர்ந்து தான் அவருடைய கிருபை. கிருபையாய் அவரையே நமக்காக பலியாக தந்தார். இயேசு அவருடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தினதுனால தான் நமக்கு இன்னைக்கு எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் கூட நமக்கு திரளான மன்னிப்பை கொடுக்கிறார். அவருடைய கிருபை தொடர்ந்து நம்மளை எவ்வளவோ அழிவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை கேட்குற நீங்கள் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பம் இன்னும் கர்த்தரை தேடாத குடும்பமாக இருக்கலாம், துன்மார்க்கமான பாவங்களுக்குள்ளே சிக்கியிருக்கலாம். ஆனாலும் அவருடைய கிருபை உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது அல்லவா? அப்படி நம்ம குடும்பத்தில் நாம் குடும்பமாக இன்னும் கர்த்தரை சேவிக்க விட்டாலும் கூட தேவனுடைய கிருபை தாங்கிறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இந்த கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது காலை தோறும் புதியது. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையிலேயே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் கர்த்தர் சொன்னார். நம்ம காலையிலேயே எழும்பி கர்த்தருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். கர்த்தருடைய கிருபை காலையில் அவர் சமூகத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தர் மேலேயும் புதிய கிருபையாய் தேவன் பொழிந்தள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபை, ஒருவேளை நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரை தேடினா கூட நீங்கள் கட்டாயம் காலையில் எழும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்போ தான் உங்கள் முழு குடும்பத்துக்கும் அந்த கிருபை தாங்கும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, காலையிலே வந்து எழும்பி, அதிகாலையிலேயே எழுந்து வந்து என் சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்கணும். அவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தணும். அவரை பாடணும், நம்ம அவரை ஆராதிக்கணும். அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபைக்காக நம்ம நிற்கணும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்துக்கு வர்றேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற தொழில்களில் உங்களுடைய கிருபை இருக்கணும், எங்கள் பிள்ளைங்க மேலே உங்கள் கிருபை இருக்கணும். அப்படி நம்ம எங்களுடைய போக்குவரத்தில் உங்களுடைய கிருபையும் பாதுகாப்பு இருக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காக அவருடைய சமூகத்தில் காலை தோறும் வந்து நிற்கும் போது அந்த புதிய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நேற்று நான் ஜெபித்தேன், அதே கிருபையிலே நம்ம என்றைக்கும் வாழ முடியாது. தினந்தோறும் காலை தோறும் அவை புதியவைகளாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் உங்கள் குடும்பமும் நிர்மூலமாகாமல் இம்மட்டும் தேவ கிருபை உங்களை காத்து வருகிறது. இன்னும் தொடர்ந்து இந்த கடைசி நாட்களில் வரப்போகிற எல்லா தீங்குகளுக்கும் நம்ம விலக்கி பாதுகாத்து அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கணும்னா, காலை தோறும் கர்த்தரை எழும்பி அவரை தேடுங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க, அவரோட வேதத்தை எடுத்து வாசிங்க, அவர் முகத்தை நோக்கி பாருங்க. அப்பொழுது அந்த கிருபை புதிய கிருபையாய் நம்மை நோக்கி வரும். நம்ம காலையில் கர்த்தரை எழும்பி தேடாமல் நன்றாக தூங்கி முழிச்சிட்டு நம்ம அப்படியே நம்முடைய கடமைகளை பார்த்து விட்டு நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம ஜெபம் பண்ணுறோம் பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ காலை தோறும் தேவ கிருபை பெற்றுக்கொள்ளணும். அடுத்து யாக்கோபு எழுதின புஸ்தகம், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜனங்கள், அவரை நோக்கி கிருபைக்காக நிற்கிற ஜனங்கள், கிருபைக்காக தகுதியுள்ள ஜனங்கள், அவங்களுக்கு அதிகமான கிருபையை தேவன் கொடுக்குறாராம். ஒரு கிருபை 2 கிருபை இல்லை, அதிகமான கிருபை, அதிகமான கிருபை. அப்போ அந்த கிருபையை, ஆனால் அந்த கிருபையை கொடுக்குற தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்போ 2வது கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கிருபையானது தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம தேவனுக்கு முன்னால் இருக்கும்போது நம்முடைய இருதயம் தாழ்மையுள்ள ஒரு இருதயமாக இருக்கும் என்றால் அவருடைய கிருபை நமக்கு என்றைக்கும் கிடைக்கும், என்றைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றைக்கும் நமக்கு இருக்கும். அந்த கிருபை இல்லாட்டினா இன்றைக்கி மனுஷர் யாருமே என்ன செய்ய முடியாது, அந்த உலகத்தில் உயிரோட வாழ முடியாது. நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையை உடனே அவர் கொடுத்துருந்தாருன்னா ஒரு மனுஷன் கூட உயிர் வாழ முடியாது.
ஜனங்களை படைத்த தேவன் கிருபை நிறைந்தவராக இருக்கிறனால தான் எல்லாருமே நம்ம பிழைச்சு நிற்கிறோம் பாவம் செய்தாலும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க, பெருமை உள்ளவர்களுக்கும் அவர் எதிர்த்து நிற்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்களின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது நிறைய ராஜாக்கள், இஸ்ரவேல் யூதர்கள், இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் முதலாவது இருந்துச்சு. அந்த முதலாவது சவுலும் தாவீதும் அந்த இஸ்ரவேலை அரசாண்டாங்க. அடுத்து சாலமன் அரசாண்டார். சாலமனுக்கு அடுத்து இஸ்ரவேல் யூதர் ரெண்டு தேசமாய் பிரிக்கப்பட்டுச்சு. இஸ்ரவேலுக்கு ஒரு அடுத்தடுத்து ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க, யூதாவே அடுத்தடுத்து ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. இந்த ராஜாக்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது தேவனுடைய கிருபை அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் நடந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய கிருபை அவங்கள விட்டு விலக்கப்பட்டது. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது உசியா என்ற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஜா எப்படின்னு சொன்னால், அந்த ராஜா கர்த்தருக்கு முதலாவது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த ஒரு மனிதன் தான். ஆண்டவருக்கு பிரியமாக நடந்த ஒரு மனிதன் தான். கர்த்தரை தான் அவங்க சேவிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ராஜா இன்னும் கொஞ்சம் நாளுக்கு நாள் அவனுடைய ராஜ வாழ்க்கையில் அவனுடைய ராஜாங்கம் விருத்தியான போது, அவனுடைய வாழ்க்கை அந்த ராஜ வாழ்க்கையில் ஒரு விருத்தி, ஒரு வளர்ச்சி, ஒரு பலம் உண்டான போது வசனம் சொல்லியிருக்கிறது, அந்த ராஜா 2 நாளாகமம் 26:16 வசனத்தில் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டிமை ஆயிற்று. அவன் பலப்பட்ட பிறகு கர்த்தருக்குரிய பயம் அவனை விட்டு போயிடுச்சு. அவனுடைய இருதயம் பெருமை கொண்டது, மேட்டிமையானது. அவன் மேட்டிமை ஆகி என்ன செஞ்சான் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் அவன் மீறுதல் செய்தான். என்ன மீறுதல்? எருசலேம் தேவாலயத்தில் போய் ஆசாரிகள் தூபம் காட்ட வேண்டிய அந்த தூப பீடத்தில் இவன் போய் தூபம் காட்டும்படியாய் பிரவேசிக்கிறான். ராஜா அதை செய்யவே கூடாது. ராஜா தேசத்தை ஆளுகிறவர். ஆசாரியர்கள் மட்டும்தான் ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அவங்க தூபம் காட்டணும், பலி செலுத்தணும். அப்போ தூபம் காட்டும்படியாய் இவன் அந்த தூப கலசத்தை அவன் கையில் எடுக்கிறான் மேட்டிமையினாலே. அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் ஆசாரிகள் அவனை எச்சரிக்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. ராஜாவே, இது உமக்கு நல்லது கிடையாது, நீங்கள் இதை செய்யக்கூடாது, இதை செய்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லதில்லை, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இது பாவம் என்று சொல்லி அவர்கள் எச்சரித்தார்கள். எச்சரித்த உடனே இந்த ராஜா அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு அவன் மனம் தாழ்த்தவில்லை. அதுக்கு பதிலாக அவங்களை எதிர்த்து நின்று அவங்கள்ட்ட கோபமாக பேசினா அவன் நெற்றியில் அந்த நேரமே தேவனுடைய தண்டனை இறங்கியது, குஷ்டரோகம் வந்தது. அப்போ அவன் வாழ்க்கையின் முடிவு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசா என்ற ஒரு ராஜா இருந்தான். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த ஒரு ராஜா தான். ஆனால் அவனும் ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ச்சி அடைந்த பின்பு தேவனுக்கு விரோதமாய் அவனும் பாவம் செய்ய ஆரம்பித்தான். அதை குறித்து 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அதை குறித்து 16:10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அந்த ராஜா கடும் கோபம் கொண்டு, அதாவது அவன் செய்த தவறை குறித்து ஒரு தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். உசியாவே ஆசாரியர்கள் எச்சரித்தாங்க, இவரை தீர்க்கதரிசி எச்சரிக்கிறாரு. எச்சரித்த உடனே இந்த ராஜா தன்னை உடனே தாழ்த்தாமல் அந்த தீர்க்கதரிசியவே காவலறையில் அடைத்து வைத்தான், கடும் கோபம் கொண்டான். இப்படி இன்னும் மனாசேன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா என்ன பண்ணானா, கர்த்தர் எவ்வளோதான் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்தோம் அதை கவனிக்கவே இல்லை, அதுக்கு கவனமே கொடுக்கலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருமை கொண்டவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? தேவன் என்னதான் அவங்க பாவங்களை குறித்து சுட்டி காட்டி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க அதை சுட்டி காட்டுகிறவங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்க. இல்லாவிட்டால் கோபப்பட்டு பயங்கரமாக பேசுவாங்க. இல்லாவிட்டால் என்ன செய்வாங்க, காது கேளாதவங்க போல கவனிக்காதவங்க போல போயிடுவாங்க, அசட்டை பண்ணுவாங்க, என்னதான் கர்த்தர் உணர்த்தினாலும். அப்போ இப்படிப்பட்டவர்கள் பெருமை உள்ளவர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த நேரம் அழிவு வரும், எந்த நேரம் என்ன சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. அப்போ நாம் நிர்மூலமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த கடைசி கால தேவ கோபங்கள் அல்லாவிட்டால் கடைசி கால அழிவுகள்
சாத்தானால் வருகிற பல தீமைகள் இவற்றுக்கெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படணும்னா நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அவருடைய கிருபை தேவை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களோடு கூட கர்த்தர் எச்சரித்து பேசுகிற பாவங்களை யாரை கொண்டுனாலும் கர்த்தர் பேசலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ளவங்களை வச்சே உங்களை பாவத்தை அவர் எச்சரித்து காட்டலாம். ஊழியர்களை வைத்து கர்த்தர் பேசலாம். நம்ம பல வழியில் தேவன் நம்ம கூட நாம் வேதத்தை வாசிக்கும் போது கூட பேசுவார். ஆனால் அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்குறோமா, அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோமா, அந்த வார்த்தையை எதிர்த்து நிற்கிறோமா, கோபப்படுறோமா ஆண்டவர் கேட்குறார். நீங்கள் அப்படிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் நாம் இருதயம் பெருமையாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஆமாம், நான் அப்படி தான் இருக்கேன்னு உங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்னொரு ராஜாவை குறித்து சொல்லியிருக்கிறாரு, தாவீது. நம்ம அடிக்கடி தாவீதை குறித்து தியானிச்சிருக்கிறோம். தாவீதை ஏன் நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் எப்படி ஆண்டருக்கு முன்னால் வாழ்ந்திருக்கணும். அந்த தாவீதுக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு திரளான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு கிருபைலாம் இல்லை, திரளான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். தாவீதை தேவன் வித்தியாசமாய் ராஜாவின் ஸ்தானத்தில் வைத்து தாவீதோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என் வார்த்தைக்கு செவி கொடுத்து வாங்க, அப்ப தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நான் தந்து அதை உடன்படிக்கையா உங்களோட நான் ஏற்படுத்துவேன்னு சொல்றார். அப்ப தாவீதுக்கு தேவன் அவ்வளோ கிருபைகளை தந்தார். இன்னைக்கும் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்களோ அவங்களோடு கூட பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானுடைய சத்தம் யார் மூலமாய் கடந்து வந்தாலும், நம்ம உள்ளத்துல ஆவியானவர் உணர்த்தினாலும், அந்த வார்த்தைக்கு யார் ஆண்டவரே நான் அப்படிதான் இருக்கேன்னு சொல்லி ஒப்புக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் தரார். ஏன் தாவீதுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட கிருபையை தந்தாரு அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 51 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனம் ஆரம்பிக்கும் முன்னால மேலே ஒரு பிராக்கெட்ல ஒன்று போட்டிருக்கு, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின சங்கீதம். சங்கீதம் 51 முழுவதும் எப்போ தாவீது எழுதினார் தெரியுமா? தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்தார். அந்த பாவத்தை மறைப்பதற்காக அவளுடைய கணவனையே கொலையும் செய்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை அவர் செய்தும் கூட நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். சொல்லி நேரடியாக தீர்க்கதரிசி அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி அந்த பாவத்துக்குரிய ஆள் யாருன்றதை சொல்லி காட்டுறார். சொன்ன உடனே தாவீது அந்த உசியாவை போலவோ அல்லாவிட்டால் அந்த ஆசா ராஜாவை போலவோ தீர்க்கதரிசியை எதிர்த்து நிற்கல. தாவீது நான் தான் அந்த மனுஷன் என்று தன்னை அப்படியே தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார். தாழ்த்தி உபவாசத்து கண்ணீரோடு அவர் ஆண்டோட்டு அழுது புலம்புகிறார். அழுது புலம்பி தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். அதுதான் இந்த 51வது சங்கீதம், தன் பாவத்துக்காக கதறி அழுத சங்கீதம். அப்ப தாவீது தன் பாவத்தை ஆண்டவர் கண்டித்து உணர்த்தின உடனே அந்த தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நிக்கல, அவங்கள்கிட்ட கோபமா பேசல. இவர் ராஜா, இவர் நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம். ஆனா தேவனுக்கு பயந்த மனிதனாய் உடனடியாய் தன் பாவத்தை அவர் ஒத்துக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தார். அதனாலதான் தேவனுடைய கிருபை. இன்னும் பார்த்தீங்கன்னா தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தொகையை எண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் அவருடைய படைத்தலைவன் மூலம் அறிவுறுத்தப்பட்டும் கூட ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் ஜனங்களுடைய தொகையை எண்ணினார். அதனால தேவ கோபம் இஸ்ரவேல் மேல் வந்தது. அப்பயும் பார்த்தீங்கன்னா தாவீது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், ராஜா நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஜனங்களுக்கு எதுக்கு இந்த வேதனை, என் வீட்டு மேலே அந்த கோபம் உங்கள் கோபம் வரட்டும், என் வீட்டு மேலே உங்கள் தண்டனை வரட்டும் ஐயான்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தாவீது ஜெபித்தார். அப்போ அவர் பாவத்தை குறித்து ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் அவரை கண்டித்து உணர்த்தினாரோ உடனடியாக அதை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு கண்ணீரோடு அவர் மனம் திரும்பினார். இதைத்தான் தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, ஒருவேளை உங்கள் மனைவியுடைய பாவத்தை கணவன் மூலம் கர்த்தர் சொல்லுவார், கணவனுடைய பாவத்தை மனைவியின் மூலம் தேவன் சொல்லுவார்,
பிள்ளைகள் மூலம் கூட நம்மளை எச்சரிப்பார், பெரியவங்க மூலம் எச்சரிப்பார், ஊழியர்கள் வழியா எச்சரிப்பார். ஆனால் அந்த பாவத்தை குறித்து தேவன் உணர்த்தும் போது உங்கள் உள்ளத்திலேயே கர்த்தர் பேசுவார். அதை உணர்த்தும் போது அதுக்கு கீழ்ப்படுகிறீங்களா, எதிர்த்து நிற்கிறீங்களா, அல்லாவிட்டால் அதை அசட்டை பண்ணுறீங்களா? கர்த்தர் சொல்றார், நீங்கள் தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுத்தால் அவருடைய கிருபை அதிகமாய் நமக்கு உண்டு. இன்னும் தாவீது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை மாத்திரம் இல்லை, தாவீதை கர்த்தர் எப்பொழுதெல்லாம் ஆசீர்வதித்தாரோ அப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினார். எப்படின்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்கிறாரு, உன்னை இதுவரைக்கும் உன் கூடையே இருந்து உன்னை ஆட்டு மந்தையிலேருந்து எடுத்து உன்னை ராஜாவாக நான் உயர்த்திருக்கேன், உனக்கு பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒப்பான நாமத்தை தந்திருக்கேன், இதெல்லாம் போதாது, இனி உன் வீட்டை இன்னும் நான் கட்டுவேன், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் சொல்லி ஆண்டவர் பெரிய அவனுடைய தூரமாய் அவன் வாழ்க்கையிலும் அவன் சந்ததி வாழ்க்கையில் நடக்க போகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே போய் பிரவேசித்து, இவ்வளோ தூரம் நீர் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். தேவன் அந்த இருதயத்தை தான் தாவீதை பார்த்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக ஏராளமான தங்கம், வெள்ளி, பொன்னு, கோம கற்கள், ரத்தன கற்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்தார். ஜனங்களை கொடுக்க வைத்துட்டு சொன்னாரு, நானும் என் ஜனங்களும் உம்முடைய ஆலயத்துக்காக இவ்வளோ கொடுக்கறதுக்கு இந்த திராணி நீர் கொடுத்தது ஆண்டவரை, இதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் கரத்துலேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம். எந்த இடத்துலையும் அவர் மேட்டிமை அடையலை. ஒருவேளை அந்த பாவத்தை செய்தா கூட தன்னை தாழ்த்தினார். இப்படி தேவன் தன்னை ஆசீர்வதித்த போதும் தன்னை தாழ்த்தினார், தேவனுக்கென்று அள்ளி கொடுத்த போதும் தன்னை தாழ்த்தினார், தேவன் தன் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தின போதும் தன்னை தாழ்த்தினார். அதனால தான் தாவீதை மாத்திரம் கர்த்தர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். இன்னைக்கு வரைக்கும் இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இந்த இஸ்ரவேல் அந்த இஸ்ரவேல் தேசமே தாவீதை தான் அந்த இடத்துல தாவீதை பேரை சொல்லி தான் அந்த குடியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படியாய் தாவீது கனப்படுத்தப்பட்டார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நிர்மூலமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு கர்த்தருடைய கிருபை தேவை. காலைதோறும் அவரை தேடுங்க. உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்தணுமோ அவ்வளோ தாழ்த்துங்க. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் இம்மட்டும் நாங்களே எங்கள் குடும்பமும் நிர்மூலமாக இருக்கிறது உங்களுடைய கிருபை என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த கடைசி நாட்கள் உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும். காலைதோறும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உமக்கு முன்னாடி தாவீதை போல ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு பாவத்தை கண்டித்துன்னு உணர்த்தும் போதும், எங்களை நீ ஆசீர்வதிக்கும் போதும், எங்களை நீ உயர்த்தும் போதும், எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தாழ்த்தக்கூடிய தாழ்மையின் இருதயத்தை கேட்குறேங்க எல்லாருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களை கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.